ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, கடலைப்பருப்பை வச்சு ஒரு லட்டு தான் செய்ய போகிறோம். அது கடலைப்பருப்பு 3 டம்ளர் அளவு ஊற வச்சுருக்க 2 மணி நேரம். இது நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் எல்லாம். இப்போ வாணலில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ சின்ன சின்னதாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாம் போட்டோம். இப்போ இது நல்லா வேகக்கூடாது, பாதி வேக்காட்டில் எடுத்துடணும். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் பொரித்து எடுத்துக்கிட்டோம். நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு பாருங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் எல்லாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கடலைப்பருப்பு அளந்த கப்பால் 3 கப்பு கடலைப்பருப்பு, 3 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிட்டோம். பாத்திரத்தில் போட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சிக்கலாம். நல்லா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ எடுத்து அதை அரைச்சி வச்ச கடலை பருப்பில் எடுத்து ஊற்றிக்கலாம். அவங்க ஊற்றிட்டோம். நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டோம். இப்போ பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய் எல்லாமே நெய்யில் வறுத்து எடுத்து போட்டுடலாம். வறுத்து எடுத்து போட்டோம். நெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை பிடிச்சாச்சு. லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.